ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாலயபக்ஷ தளிகையில் இன்றைக்கி சிம்பிளான மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் கொத்திண்டு துவரம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த குழம்பு பண்ணிக்கலாம். தயிர் இருந்தால் மட்டும் போதும். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் 2 தான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எடுத்துகிற அளவு தயிருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், தேங்காய் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். அரைச்ச விழுதை சிலிப்பி வச்சுருக்கிற தயிரில் சேர்த்து கலந்துட்டு உப்பு போட்டு கலந்தால் சூப்பராக நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தாளித்து கொட்டினா அப்படின்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி. இன்றைக்கி எங்களோட லஞ்சு சுட சுட சாதம், மோர் குழம்பு, பருப்பு சாத்துமது, தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் கரமது, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வடை, அதுக்கப்புறமா ரவை திருக்கணமது. இதான் எங்களுடைய லஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 15 டேஸை மகாலயபக்ஷ தளிகை வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்காவது நம்ம ஆனியன்லாம் இல்லாமல் செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட லஞ்ச். இன்றைக்கி நைட் டின்னருக்கு எல்லோரும் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால செவ்வாழையில் மில்க் ஷேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.